வணக்கம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன் வருது. இது நெக்கு அகலமாக இருக்குது. அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்னு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கணும். 2 இன்ச்சு வச்சு நாம் எக்ஸ்ட்ரா துணியை விட்டு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த நெக் டிசைன் உங்களால் தைக்க முடியும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கு எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணக்கூடாது, நேராக தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் நாம் பிடிக்கணும். நீங்கள் நிறையா பிடிக்கக்கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு போட்டு பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் தைக்க ஆரம்பிக்கணும். நான் இப்போ அரை இன்ச்சு மட்டும் ஒரு தையல் போடுறேன். பாருங்கள், அந்த டிசைன் வரைக்குமே நாம் கூர்மையாக வி ஷேப்பில் ஒரு தையல் போடணும். தையல் போட்டுட்டு இப்போ மேலே வச்சு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம குண்டூசி குத்தி பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா அதில் அப்படியே ஒரு தையல் போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மேலே போட்டுக்கணும். சும்மா ஒரு சின்னதாக அந்த ஷேஃபுக்கு சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. அதை இப்போது நெக்கை அப்படியே திருப்பிட்டு கீழேயும் ஒரு தையல் போட்டுருங்க. படிமான தையல் அடித்து திருப்புறத்துக்கு தையல் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நெக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையல் விட்டுட்டு அந்த நெக்கு டிசைனு எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஒரு தையல் போடணும். பின்னாடி திருப்பி அந்த ஷேப்புக்கு ஒரு தையல் போட்டுட்டு அதை ஒட்டியே 1/4 இன்ச்சுக்கு தான் நாம் விடணும். 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்க. அது ஒட்டியே ஒரு தையல் போட்டுட்டு நாம் 1/4 இன்ச்சு விட்டு அதை கட் பண்ணிக்கணும். பின்னாடி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு அதை கட் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் ஷேஃபாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விடணும். தையல் போடுறது நம்ம அந்த நெக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒட்டி போட்டால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு அந்த ஷேஃபு கரெக்டாக வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சின்னதாக கட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த டிசைன் தைச்சாலுமே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேஃபு கரெக்டாக வரும். கட் பண்ணணும். இந்த டிசைன் இல்லை, எந்த டிசைனாக இருந்தாலுமே சும்மா சின்னதாக அந்த ஷேஃபுக்கு நாம் லைனிங்கை கட் பண்ணிக்கணும். லைனிங்கை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வச்சு தச்சுட்டு குண்டூசி போட்டிங்கன்னா நம்ம அந்த ஷேஃபுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். தச்சுட்டு அடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேஃப் வரும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி தான் இந்த நெக் டிசைன் வந்தால் தைக்கணும். நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஷேஃபுக்கு, அந்த டிசைனுக்கு.